Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்ப ஒரு சிங்கக்குடியில தான் டிராவல் பண்ண போறோம். புத்தம்புது கோச்சுங்க, பிராண்ட் நியூ கோச் LHP கோச் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் நீங்க டிராவல் பண்ண போறோம். அந்த வீடியோ பார்க்க போறோம். புத்தம்புது ட்ரெயின் நம்ம கொடுத்துருக்காங்க. 22 வருஷமா ஓடிட்டு இருந்த பழைய ICF கோச் எடுத்துட்டு நமக்கு புது LHP கோச் கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்க நம்ம டிராவல் இருக்க போது நம்ம மயிலாடுதுறையில இருந்து ஈரோடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். இந்த ட்ரெயின்ல சூப்பரான ட்ரெயின் டிராவலா இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸோட டீடைல் பார்த்துடலாங்க. ட்ரெயின் நம்பர் 12083 12/83 மயிலாடுதுறையில் மதியம் 3:10 எடுத்து நைட்டு 9 மணிக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. 364 கிலோமீட்டர் 8 ஹால்ட்டோட நமக்கு 6 மணி நேரம் 30 நிமிஷம் ரீச் பண்ணி கொடுக்கும் இந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயின் டிராவல் பண்ணக்கூடிய ரூட்டை பார்த்துடலாங்க. மயிலாடுதுறையில் புறப்பட நம்ம ட்ரெயின் கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருச்சி, கரூர், ஈரோடு, திருப்பூர், இருகூர், கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணி கொடுக்குங்க. 6 மணி நேரம் 30 நிமிஷத்துல சூப்பர் ட்ரெயின் ஜெர்னியா இருக்க போது புத்தம்புது கோச்சில் வாங்க நம்ம நீங்களும் டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் ஸ்கீம்ல ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து ஸ்டேஷன் கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கனால அங்க நம்ம எடுக்க முடியல. அதான் நம்ம இன்ட்ரோ வந்து இங்க கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த கோச் பொசிஷனை பார்த்துட்டு நம்முடைய மயிலாடுதுறை ஜங்ஷன் ஒரு குட்டி டூரா இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம கோச் பொசிஷன் பார்த்துட்டு நம்ம டிராவலை கண்டினியூ பண்ணலாம். மயிலாடுதுறை ஜங்ஷன் அமிர்த் பாரத் ஸ்கீம்ல ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மயிலாடுதுறை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்க போகுது. அப்போ வந்து நம்ம டைம் பிளான் பண்ணுவோம். திருவாரூர் போகிறதாலும் சரி, மயிலாடுதுறை மெயின் பஸ் ஸ்டாண்டு போகிறதாலும் சரி, இங்கிருந்து நமக்கு வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கு. டிராவல் பண்ணக்கூடிய 12083 ஜன் சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் டிபார்ட் ஆகும் போது 3:10க்கு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஜங்ஷனுங்க. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி இரவு 11:30க்கு இந்த மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு வந்திருக்காரு. அவருடைய ஞாபகமாக தான் இந்த இது 2011 15ஆம் ஆண்டு இங்கே திறக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா 150வது பிறந்தநாளுக்காக வச்சுருக்காங்க அந்த சுவாமி விவேகானந்தருடைய புகைப்படம். மயிலாடுதுறை ஜங்ஷனில் மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க.
நாம டிராவல் பண்ணக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸோட கோச் பொசிஷன் பார்த்தலாங்க. SLR ஒரு பெட்டிங்க, சிசி ஏசி கோச் வந்து 2 பெட்டி, அப்புறம் செகண்ட் சிட்டிங் D1 இருந்து D12 வரைக்கும் தாராளமா கொடுத்துருக்காங்க. 18 கோச்சிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேண்ட்ரி டெடிகேட்டட் பேண்ட்ரி கார் கிடையாது, ஆன்போர்டு கேட்டரிங் சர்வீஸ் இருக்கு. நமக்கு தேவையான டீ காஃபில இருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நமக்கு போற வரைக்கும் வந்துட்டே இருக்கும். மொத்தம் 21 கோச்சோட நம்ம ஜனசதாப்தி டிராவல் பண்ணுது. வாங்க நம்ம போயிட்டு அந்த லோகோ என்ன லோகோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து வந்துடலாம். நமக்கு லோகோ ரிவர்சல் இருக்குங்க. இங்க இருந்து புறப்படுற நம்ம ட்ரெயின் திருச்சியில் போய் லோகோ ரிவர்சல் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போக போறோம். வாங்க டிராவல் கண்டினியூ பண்ணலாம். நாம இன்னைக்கு டிராவல் பண்ணக்கூடியது D9 கோச்சுங்க. சீட் நம்பர் 5354. ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நம்மளை ஃபுல் பண்ணிட்டு போகிறது வேப் 7 ராயபுரம் லோகோ தான் ஃபுல் பண்ணிட்டு போக போகுதுங்க. திருச்சிராப்பள்ளியில் போய் லோகோ ரிவர்சல் இருக்குது. அங்கே என்ன லோகோ சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸோட பிரைமரி மெயின்டைன் வந்து பார்த்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் பண்ணுறாங்க. இங்கே மயிலாடுதுறையில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்மில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஜன்சதாப்தி ட்ரெயின் வாரத்தில் 6 நாள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டியூஸ்டே மட்டும் ஹாலிடே, அது பிரைமரி மெயின்டெனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி வாரத்தில் 6 நாள் சூப்பராக இருக்கும். நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு இந்த ட்ரெயின் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே போக போக அடுத்தடுத்த ஸ்டேஷனில் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. டிக்கெட் ஃபேர் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது, எந்தெந்த ஹால்ட்டெல்லாம் போகுது அப்படி எல்லா டீட்டெயிலும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சூப்பரான ட்ரெயின் தான் இந்த ஜன்சதாப்தி ட்ரெயின். இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிறதுனால பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்து கும்பகோணம், தஞ்சாவூர்லாம் போகிறப்ப க்ரௌடு ஃபில் ஆகும். திருச்சியில் வந்து ஃபில் ஆகிறதுக்கு நான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. டைம் இப்போ 3:10 ஆகுதுங்க. ஆன் டைமுக்கு நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆயிடுச்சு. ரன்னிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேண்டீன்காரங்க அவங்களோட சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது கும்பகோணம் ஜங்ஷன். இங்கேருந்து ஒரு 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. டைம் இப்போ 3:35 ஆகுதுங்க. ஆன் டைம் நம்ம கும்பகோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். செம்ம க்ரௌட் இருக்குது இந்த ட்ரெயின் ஏறுறதுக்காக கும்பகோணத்தில்.
டைம் இப்போ 3:36 ஆகுதுங்க. நம்ம கோயில் நகரம் கும்பகோணத்தை ரீச் பண்ணியிருக்கோம். ஆன் டைம் ட்ரெயின் வந்துருச்சு. அடுத்து நம்ம போகக்கூடியது பாபநாசம் ஜங்ஷன். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். வாங்க ட்ராவல் பண்ணலாம். கும்பகோணம் ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் ஆன் டைம் டிபார்ட் ஆயிடுச்சிங்க. அடுத்து நம்ம போகக்கூடிய ஜங்ஷன் பாபநாசம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரௌட் ஏறிச்சிங்க கும்பகோணத்தில். நம்ம இங்கே நிறைய கோயில் இருக்குது. கோயிலுக்கு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை இது பண்ணி தான் தஞ்சாவூர், திருச்சி, கரூர், ஈரோடு இவங்கெல்லாம் போகக்கூடிய மக்கள்லாம் இங்கே ஏறினாங்க. நிறைய கூட்டத்தை பார்த்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் எவ்வளோ வருது தெரியல. தஞ்சாவூரும் திருச்சிலையும் ஃபுல் க்ரௌட் ஏறுங்க இந்த ட்ரெயினுக்கு. நல்ல ஒரு டிமாண்டான ட்ரெயின் தான். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எப்போவுமே டிக்கெட் கிடைக்கும். இது 2 டேஸ் முன்னாடி இப்போ பிளான் பண்ணால் கூட டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா நிறையா 18 கோச் இருக்கனால ஒரு கிட்டத்தட்ட 1920 டிக்கெட் இருக்குங்க செகண்ட் சீட்டிங்கில். ஆனால் மேக்ஸிமம் நமக்கு டிக்கெட் கிடைக்குங்க. அப்புறம் ஆன்லைன் புக்கிங்கில் கூட நம்ம இந்த இதில் கிடச்சி டிக்கெட் வாங்கிக்கலாம். டைம் இப்போ 3:48 ஆகுதுங்க. நம்ம பாபநாசம் ஜங்ஷன் ஆன் டைம் ரீச் பண்ணிட்டோம். டைம் இப்போ 3:51ங்க. ஆன் டைம் பாபநாசம் ஜங்ஷன்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டோம். இங்கே வந்து ட்ரெயின் 1 நிமிஷம் தான் நிற்கும். அதனால் நம்ம இறங்கி எடுக்கல. அடுத்து நம்ம போகக்கூடிய ஜங்ஷன் தஞ்சாவூர் ஜங்ஷன். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அடுத்து நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் மீட் பண்ணலாம். Train number 12083 Jan Shatabdi Superfast Express from Mayiladuthurai to Coimbatore via Tirupati, Karur, Erode, Tirupur is arriving on platform number 1. டைம் இப்போ 4:10 ஆகுதுங்க. நம்ம 6 நிமிஷம் ஏர்லியாகவே ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். நமக்கு இங்கே 8 நிமிஷம் டைம் கிடைக்கும் தஞ்சாவூர் ஜங்ஷனில். இங்கேயுமே ஒரு நல்ல க்ரௌட் இருக்குங்க ட்ரெயினில் ஏறுறதுக்கு. நம்ம மயிலாடுதுறையில் மட்டும்தான் க்ரௌட் கம்மியாக இருந்ததுங்க. கும்பகோணம், பாபநாசம், அப்புறம் இப்போ தஞ்சாவூர் எல்லாத்துலேயுமே க்ரௌடு சரியான க்ரௌட் இருக்குது இந்த ட்ரெயினை ஏறுறதுக்கு. டைம் இப்போ 4:18ங்க. ஆன் டைம் நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் டிபார்ட் ஆகிட்டோம். இங்கே க்ரௌடு செம்ம க்ரௌட் ஏறிட்டாங்க. நல்லா நம்ம கீழே இறங்க கூட விடல. டைம் ஆயிடுச்சு. நல்லா நம்ம கீழே இறங்கல. இங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடிய ஜங்ஷன் திருச்சி ஜங்ஷனுங்க. திருச்சி ஜங்ஷன் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர். ஒரு 50 நிமிஷம் டைம் இருக்குது. வாங்க அடுத்து நம்ம திருச்சி ஜங்ஷன்லாம் மீட் பண்ணலாம்.
டைம் இப்போ 5:02 ஆகுதுங்க. ஒரு 8 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம திருச்சி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு அஃபீஷியல் 10 நிமிஷம் இருக்குங்க. மொத்தம் 18 நிமிஷம் நமக்கு கிடைக்கும். நம்ம போயிட்டு திருச்சி ஜங்ஷனில் காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறமா ட்ரெயின் ஏறிக்கலாம். இங்கே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லையும் க்ரௌடு இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இறங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏறதுக்கு ஆள் இருக்காங்க. ரொம்ப பிஸியான ஜங்ஷன் தான் இந்த திருச்சி ஜங்ஷன். நம்மளுடைய காஃபி கடை பாருங்க அங்கே இருக்குது. காஃபி கடை அங்கே இருக்குது. நம்ம போய் இறங்கி வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுது. நமக்கு இன்னொரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. நம்ம காஃபி சாப்பிட்டாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லெவல்ஸ் நடக்குங்க. நம்ம அங்கேருந்து கப்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்த கூட்டிகிட்டு வந்து இன்ஜினை வந்து கப்பல் பண்ணி டீகப்பல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கப்பல் பண்ணி நம்ம இப்போ வந்து ரூட்டை சேஞ்ச் பண்ணி அடுத்து கரூர் போக போகிறோம். கரூர் ஈரோடு. நம்ம ஈரோடோட நம்ம ட்ராவலை என் பண்ண போகிறோம். ஜர்னி வரைக்கும் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. இந்த திருச்சி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம ஏர்லியாகவே வந்துட்டோம். அடுத்து இங்கேருந்து நம்ம அப்படி கண்டினியூ பண்ணலாம். நம்ம விளாக திருச்சி ஜங்ஷன் வந்து நம்ம டிபார்ட் ஆகி அடுத்து கரூர் ஜங்ஷன் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 78 கிலோமீட்டருங்க. அடுத்து நான் ஸ்டாப்பாக போக போகுது. ரன்னிங் சூப்பராக இருக்கும். நம்மளோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஈரோடு வரைக்கும் வாங்க, ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். டைம் இப்போ 5:24ங்க. ஒரு 4 நிமிஷம் டிலேவாக நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடிய ஜங்ஷன் கரூர் ஜங்ஷன். இங்கேருந்து ஒரு 78 கிலோமீட்டருங்க.
டைம் இப்போ 6:51. நம்ம கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 28 நிமிஷம் டிலேவாக நம்ம கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் இப்போ 6:55 ஆகுதுங்க. நம்ம ஒரு 30 நிமிஷம் டிலேவாக கரூர் ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டுருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடியது ஈரோடு ஜங்ஷன். இங்கேருந்து 65 கிலோமீட்டருங்க. ஈரோடு ஜங்ஷனோட நம்ம விளாக் எண்ட் பண்ண போகிறோம். சரி வரலாமா? நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. டைம் இப்போ 7:47. ஒரு 25 நிமிஷம் டிலேவாக நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் க்ரௌடு இந்த ஈரோடு ஜங்ஷனில் இறங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஜர்னி சூப்பராக இருந்தது. இந்த LHP புது கோச்சில் வந்து என்னென்ன இது ஃபீச்சர்ஸ்னு பார்த்துருக்கலாம். நம்ம வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்ன ஸ்பீடு போனாலுமே ட்ரெயின் வந்து ஷேக்கே இல்லைங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. பழசில் வந்து பார்த்தா புஷ் பேக் சீட் கொடுத்துருப்பாங்க. நம்ம உட்காந்து போய் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஏதோ நேராக உட்காரனால ஒரு 5-6 மணி நேரம் கண்டிப்பாக உட்கார வரும்போது நமக்கு முதுகுலி வர மாதிரி இருக்கு. அது ஒன்று தான் மைனஸ் இந்த ட்ரெயினில். மற்றபடி இந்த ட்ரெயின் லாக் பண்ணுறது சூப்பராக இருக்கு. டிராவல் பண்ணுறது அட்டகாசமாக இருக்கும். நம்ம கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர்ல இருந்து டே டைம்ல வர்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான் இந்த ஜன்சதாப்தி ட்ரெயின் ஆப்ஷனுங்க. ஒரு 175 ரூபால ஒரு அட்டகாசமான டிராவலா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 261 கிலோமீட்டர், மயிலாடுதுறையில இருந்து 261 கிலோமீட்டர் 4 மணி நேரம் 30 நிமிஷம் கவர் பண்ணி வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான் இந்த ஜன்சதாப்தி ட்ரெயின் ஆப்ஷன். நீங்க அடிக்கடி திருச்சி, தஞ்சாவூர்ல போறவங்க ட்ரெயினை யூஸ் பண்ணி ஆப்ஷன் வச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. அடிக்கடி இந்த கும்பகோணம், தஞ்சாவூர்ல போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தாலும், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெயின் பேக்க மீட் பண்றேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் டிராவல் பிளாக். நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்த கோயம்புத்தூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இப்போ அடுத்து திருப்பூர் போகுதுங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் 2 ஸ்டேஷன் தான். நம்ம ஈரோட்லேயே இறங்கிட்டோம்.
9